ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க தோக்கிறதுக்காகவே கட்சி நடத்துறாரு அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சீமான் மட்டும் தான் நடத்துறாப்புலன்னு நினைக்கிறேன். சீமா உட்கார வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறேன். எதிர்கட்சியை மேலே தான் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இது திமுகவை பார்த்து திட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடையாதா? ஏன் அப்படி இல்லையா? நீங்க வெளிப்படையா சொல்றீங்க, ஒட்டுமொத்த மீடியாவும் அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில். யூடியூபர்ஸ் எல்லாரும் அங்கதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வழக்கா போய் இதை போய் கைது பண்றாங்க. எங்க பீஃப் சாப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக பொருள கைது. எவ்வளவு ஓட்டு இருக்கு தாவேக்காக்கு? இவ்வளவு டிக்கெட்ஸ் விற்கிதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஓட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காப்ல. முதலமைச்சர் கேரண்டி எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு துணை முதல்வராக விஜய் வருவாரு. அவரு போய் துணை முதலமைச்சர், அது எடப்பாடி கிட்ட. இதுக்கு எங்க என்ன சீமான் மாதிரி தான் பதில் சொல்லுங்க. யூடியூப்ல முக்கியமான பஞ்சாயத்துகள், அதாவது வெர்சஸ் அப்படிங்கிற பஞ்சாயத்துகள் ஒன்று யூடியூப் ரூட்டஸ் வெர்சஸ் சீமான். அதனால சீமான்ல இருந்தே கேள்வியை ஆரம்பிச்சிடலான் இருக்கேன். சீமான் வந்து திடீர்னு பார்த்தா மாடு மேய்க்க போறேன் அப்படிங்கிறாரு, பனைமரம் ஏற போறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஏதோ அரசியல் வந்து ஓய்வு பெற்றுட்டாரா? அரசியல் முதல்ல இருந்தால் தான் ஓய்வு பெற முடியும். அவர் அரசியல் இல்லையா? அரசியலுங்கிறது ஓட்ட அரசியல், இன்னொன்று கொள்கை அரசியல். இப்போ தீக்காவில் வந்து அரசியலில் ஓட்ட அரசியலில் போட்டி போட மாட்டாங்க. அதேமாதிரி திவிக, தாப்பேதிக அந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஓட்ட அரசியலில் போட்டி போட மாட்டாங்க. அவங்க கொள்கை அரசியல் தான் நிற்பாங்க. எலெக்ஷன் வரும்பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவித்து அவங்க வேலை செய்வாங்க. இது கொள்கை அரசியல். ஓட்ட அரசியல்னாக்கா அந்த சிஎம் சேருக்கான போட்டி தான் ஓட்ட அரசியல் அப்படிங்கிறது. அல்லது கூட்டணி வச்சுக்கிட்டு எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம அந்த கட்சி சார்பாக சில எம்எல்ஏக்களை குரலாக உள்ள அனுப்புறது. ஆனால் நீங்கள் சீமான் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொள்கை அரசியல் இல்லை, அவர் முழுக்க முழுக்க ஓட்ட அரசியல் வந்துட்டார். அப்போ ஒன்று கூட்டணி வச்சு எம்எல்ஏக்களை உள்ள அனுப்பணும், அப்படி இல்லைனாக்கா சிஎம் சேர் என்னோடது அப்படின்னு போட்டி போடணும். இது ரெண்டுத்துலையுமே இல்லாத ஒரு நபரை நம்ம எப்படி ஓட்ட அரசியல்னு சொல்ல முடியும்? அப்போ கொள்கை அரசியலையும் இல்லை, அவர் ஓட்ட அரசியலையும் இல்லை. இப்போ எங்கேயாவது ஜெயிக்கிறதுக்கான முனைப்புகள் காமிக்கிறாருனாக்கா அப்படி இல்லை. ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க தோக்கிறதுக்காகவே கட்சி நடத்துறாரு அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சீமான் மட்டும் தான் நடத்துறாப்புலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ ஜெயிப்பதன் மூலமாக நமக்கு சில லாபங்கள் இருக்கு. லாபங்கள் அப்படின்னா பொருளாதாரமாக சொல்ல, இப்போ அந்த சீட்டில் உட்காந்தாக்கா நான் நினைச்ச கொள்கையை என்னால் அமல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த லாபம். அப்போ அதற்காக ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சு போறான்னாக்கா மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை எப்படி பெறுவது? ஆனால் மக்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி உள்ள கட்சிகள் சொன்ன நலத்திட்டங்கள் என்ன, அதை தாண்டி நான் 1000 ரூபா மகளிருக்கு கொடுக்குறாங்கன்னு திமுக சொல்லுதுனாக்கா நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு நான் சொல்லணும். இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேரில் அயலகம் போய் படிக்கிறதுக்கான மேற்படிப்புக்கான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அதிமுக பேரில் இருந்தது தான் அது. ஆனால் 10 வருஷத்தில் வெறும் 9 பேர் மட்டும்தான் அவங்க அனுப்பிச்சாங்க. 4 கோடி ரூபா தான் அதுக்கான அமௌண்ட்டாக அவங்க ஒதுக்கின திட்டத்துக்கு. ஆனால் திமுக வந்ததுக்கு அப்புறம் 30 கோடின்னு அதை உயர்த்தினாங்க. அதில் 174 பேர் அதில் போய் பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக சொல்லும்போது சிஎம் சொல்கிறாரு 30 65 உயர்த்துங்கன்னு சொல்லிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னாங்க 174ங்கிறது 400ஆக மாறும். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னாக்கா சீமான் வரும்பொழுது நான் வந்தனாக்கா இந்த திட்டத்துக்கு 200 கோடி ரூபா ஒதுக்குவேன். அப்போ இன்னும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லேருந்து அதிகமான மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிப்பாங்க. அவருக்கு வந்து மக்கள் மீது ஒரு நலன் இருக்கு. அப்போ மக்கள் ஓட்டு போடும்பொழுது ஆமாம் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்கிறானே, படிப்பு தானே இங்கே முக்கியம், நாம தான் தற்கொலையாக இருந்துட்டோம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு தற்கொலையாக இருந்துட்டு நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், அப்போ சீமானுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அப்படி எதுவுமே இல்லை. நீ திரும்ப ஆடு மேய்க்கவா மாடு மேய்க்கவா, நீ மரம் ஏறவானாக்கா ஏற்கனவே எங்கள் அப்பனாத்தெல்லாம் இங்கே ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி மரம் ஏறினவங்க தான் எங்கள் அப்பனாத்தெல்லாம். அதில் வேகாத வெயிலில் ஒன்று மம்பட்டி பிடிச்சி கொத்திக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு தான் இனிமேல் நாம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுன்னு தான் அவங்க யாரும் படிக்க வைக்கிறதுக்காக திட்டங்கள் சொல்கிறான்னு பார்க்குறாங்க. அதுல டிஎம்கே ஏடிஎம்கே வெர்சஸ் வந்து நிற்கும் போது டிஎம்கே பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதுனால டிஎம்கே பக்கம் போறாங்க. ஒருவேளை ஏடிஎம்கே இதை விட அதிகமான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அல்லது திட்டங்களை சொல்றாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே பக்கம் போவாங்க. அப்ப இங்க இருக்கிறதுல டிஎம்கே பெட்டரா இருக்கு, அவங்க தான் இதுக்கான உதவிகள் அதிகமாக செய்றாங்க படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நகர்றாங்க. அப்ப இதை விட நீ பீட் பண்ணணும்னாக்கா நீ இதை விட அதிகமான திட்டங்களை சொல்லணும். நீ திரும்ப ஆடு மேய்க்கவா மாடு மேய்க்கவானாக்கா இன்னமும் பாருங்க, இன்னமும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஊர்ல ஆடு மாடு வச்சுட்டு தான் இருக்காங்க, வயல்ல இருந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ திரும்ப ஆடு மேய்க்கவா மாடு மேய்க்கவானாக்கா நான் இப்பதான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு படிக்க வச்சு மேல அனுப்பிச்சிருக்கேன். நீ திரும்ப அவனை ஆடு மேய்க்கவா மாடு மேய்க்கவான்னு சொன்னா உனக்கு எப்பறம் நான் ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அதனால அவர் அரசியல் இல்ல அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் அதிமுக மேல இந்த குற்றச்சாட்டும் இந்த நாட்களா இருக்கு. அதாவது அடிமையாயிட்டீங்க பாஜகவுக்கு அப்படின்றதும், இது வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்ட்டும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எழுச்சி பயணம்ங்கிறத வெற்றிகரமா கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மேடைகள்ல பாஜக தலைவர்கள் வந்திருக்காங்க. வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் பப்ளிக்கை வந்து அட்ரஸ் பண்றாங்க. அதுல வந்து அவர் பெட்டியிடுறாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் ஒன்றியர்கிட்ட பேசி எல்லாத்தையும் நான் ஆட்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேங்கிறாரு. இப்போ ஒரு நேர் லைனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லதில்ல, அதான் என்ன ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் மாத்திருங்கிறாருல்ல. அது கவுண்டமணி காமெடி ஒன்று இருக்கும். அது மலையை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லாம் டிக்கெட் போட்டு வர வச்சிருவாப்புல, எல்லாம் 100 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்து ஃபுல் கூட்டமாகிடும்.
தலைவன் பஸ்கி ஸ்கிலாம் எடுத்துட்டு அப்படியே பாம்ஸ்லாம் காமிச்சு நிற்பாப்புல செந்தில். அப்புறம் தூக்குடா நான் உடனே முட்டி போட்டு உட்காந்து தூக்கி வைங்க நான் தூக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி நான் சிஎம் கேண்டிடேட்னு அறிவிச்சிட்டேன், என்னை சிஎம் உட்கார வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறேன். ஏன் ஏற்கனவே தான் நீங்க இருந்தீங்க 4 வருஷம் நீங்க தானே சிஎம் இருந்தீங்க, அப்ப என்னத்தை கிழிச்சிங்கன்னு நம்ம கேட்கிறோம். வேளாண் விவசாய சட்டம் வரும்பொழுது அந்த 3 சட்டத்துக்கும் நீங்க உங்களுடைய எம்பிக்கும் உங்களுடைய கூட்டணி இருந்த எம்பி அன்புமணி ராமதாஸ் இந்த 11 பேர் போட்ட ஓட்டுனாலதான் அந்த மசோதா சட்டமா மாறுனுச்சு. அதனால இந்தியா முழுக்க உள்ள விவசாயிகள்ல கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த போராட்டத்தில் செத்து போனாங்க. 1000 பேர் செத்து போனா ஒட்டுமொத்த இந்தியாவில் விவசாயிகளும் கிளம்பி சாரசாரியா போனாங்கல்ல. போனவங்களாம் என்ன மல்டி மில்லியனர்ஸா? எல்லாம் அன்றாடம் காட்சிகளாக அன்னைக்கு என்ன விளையுதோ அன்னைக்கு என்ன கூலி வேலை செய்யறாங்களோ அதை வச்சு அடுப்பறியக்கூடிய அன்றாடம் காட்சிலாம் இருந்தாங்க. அப்ப எல்லா வேலையும் விட்டுட்டு வரானாக்கா அவனுக்கு தெரியுது இந்த சட்டம் வந்துச்சுனாக்கா நம்ம வயிற்றுல வந்து ஈரத்துண்டை போட்டுட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விடக்கூடாது, விட்டோம்னாக்கா நம்ம இதோட சமாதி தான், நம்ம குடும்பம் சமாதி தான் தெரிஞ்சுதான் இந்தியா முழுக்க உள்ள விவசாயிகள் கிளம்பி போறான். அப்ப இந்தியா முழுக்க உள்ள விவசாயிகள் கிளம்பி போய் அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றதுக்கு யாரு காரணம்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக மற்றும் பாமக இந்த 11 எம்பிக்கள் போட்ட ஓட்டு தானே காரணம். அது மட்டும் இல்ல, சிஏஎன்ஆர்சி இதே 11 பேர் போட்ட ஓட்டு தான் அந்த சிஏஎன்ஆர்சி. நீட்டு நம்ம ஐயா எடப்பாடியார் அவர் போட்டு வரவேற்றது தான் நீட்டு. இப்படி பல திட்டங்கள் நம்ம சொல்லலாம். இவர் கையெழுத்து போட்டு வர வச்ச திட்டங்கள், உதயமின் திட்டம் யார் வர வச்சது? இப்ப டிஎன்பிசியில தமிழர்கள் அல்லாதவர்களும் எங்கேயோ வெளிநாட்டுல எல்லாம் வந்து எழுதுறாங்கிறத யாரு ஓபிஎஸ் இருந்தப்ப போட்டு வர வச்சாருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் யூபிஎஸ் போட்டு வர வச்சது. அப்ப நீங்க இருந்த போது என்னத்தை கிழிச்சிங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நீங்க உட்கார வைக்கணுமா வேண்டாமங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்ப விஜய் பத்தின குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப ஆதவர்ஜனாவோட இன்டர்வியூ நீங்க இப்ப குறிப்பிட்ட அதே இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ உங்களோட வாக்கு சதவீதம் தான் என்ன அப்படின்னு நெறியாளர்கள் கேட்குறாரு. அதுக்கு அவர் ஒரு சொல்கிறார், ஆல்ரெடியே எங்கள்கிட்ட 20% வாக்கு இருக்குது தாவேக்காக்குன்ட்டு. இப்போ நாங்கள் வந்து திமுகட்ட இருந்து அவங்களோட வாக்குல இருந்து ஒரு 50% எடுப்போம், அதே மாதிரி அதிமுகட்ட இருந்து ஒரு 60% எடுப்போம் அப்படின்னு கணக்கு சொல்கிறார். அவர் சொல்கிற கணக்கெல்லாம் போட்டால் அது ஒரு 50-60க்கு வருது. தமிழ்நாட்டில் ஓட்டே 70% போலிங் தான் நடக்கும். அதில் 50-60ன்ட்டு வெளிப்படையாக ஒரு மீடியாவில் சொல்கிறது அது எந்த அளவு நம்பகத்தன்மையானது? எவ்வளோ ஓட்டு இருக்குது தாவேக்காக்கு? அதான் தெரியுமா, இப்போ அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா விஜய் படத்துக்கு இவ்வளவு டிக்கெட்ஸ் விற்கிதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த டிக்கெட்ஸ்லாம் ஓட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காப்புல அவரு. அந்த டிக்கெட்ஸ்லாம் ஓட்டாக இருந்தால் எப்போ சிவாஜி கணேசன் இங்கே சிஎம் ஆயிருப்பாரு. சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இல்லை. சிவாஜி கணேசன் இங்கே கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் சிஎம் கேண்டிடேட் ஆனாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கேண்டிடேட்ஸ் போட்டு நின்னாப்புல யாருமே ஜெயிக்கல. இப்போ சீமான் கட்சி மாதிரி தான் ஆகி போச்சு. அவருக்கு டெபாசிட்டே வாங்க முடியாம தான் அவங்களுடைய கட்சியில் எல்லாரும் தோத்து போனாங்க. அப்போ அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஓட்டுன்னு நினைக்கிறதுனால தான் 20%, 50%, 70% இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாப்புல. இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கணிக்கிற வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த ஸ்விங்கர்ஸ் ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் ஒட்டுமொத்த இவர் சொல்றது இங்கேருந்து 50% பிச்சுக்கிட்டு போவேன். அவர் சொல்றது வந்து எம்ஜிஆர் திமுகவில் வந்து பிரிஞ்சு போகும் பொழுது 50% ஓட்டை எடுத்துட்டு போனாப்புல, அதே மாதிரி எங்க ஆளும் வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆர் போகும் பொழுது திமுகவை செங்குத்து பிளவாக எடுத்துட்டு போனார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல அது உண்மைதான். ஏன்னாக்கா அப்போதைக்கு இங்க உள்ள செய்தி நிறுவனங்கள் வந்து எவ்வளவு திறம்பட செயல்படுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா முன்னாடி மாதிரி இப்ப இல்ல. எம்ஜிஆர் யாருன்னு இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். எம்ஜிஆர் ஒரு பவுடர் போட்டு எடப்பாடி பழனிசாமிங்கிறத நம்ம இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப எம்ஜிஆர் காலத்துல வந்து தலைவர் தொல் திருமாவளவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, மதமும் மதமாற்றமும் சொல்லிட்டு புத்தகம். அதை தான் ஆய்வா பண்ணி அதுலதான் பிஹெச்டி பண்ணாரு. மீனாட்சிபுரத்துல நடந்த ஒட்டுமொத்தமாக அந்த கிராமமே வந்து மதமாற்றம், இந்து மதத்துல இருந்து முஸ்லீம் மதமா மாறினாங்க. அந்த மதமாற்றம் நடைபெற்றது யாரோட பேருனாக்க, நம்ம ஐயா பவுடர் போட்ட எடப்பாடி பழனிசாமியாக இருந்த ஐயா எம்ஜிஆர் மகோரா காலத்துல தான் அந்த மதமாற்றம் நடந்துச்சு. ஒட்டுமொத்த ஒரு கிராமமே மதமாற்றம் ஆகுது, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே மாறினாங்க. அப்ப அவ்வளவு ஜாதிய ஒடுக்குமுறை ஐயா எம்ஜிஆர் அவருடைய காலத்துல இங்க நடந்திருக்கு. சட்டமன்றத்துல திமுகவை சேர்ந்து கேள்வி எழுப்புறாங்க, நடந்திருக்கு. டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, இந்த இந்து மத காவலர்னு சொல்லிட்டு உள்ள மீனாட்சிபுரத்துக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கிராமமே மாறி இருந்தாங்க, இங்க சாதிய ஒடுக்குமுறை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே நம்ம அன்றைய ஐயா அர்ஜுன் சம்பத் எழுந்து என்ன சொல்றாப்புல, நீங்க சொல்றதெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்க எல்லாம் வந்து சோத்துக்காக மதம் மாறினாங்க ப்ரோ, அவங்க வந்து காசுக்காக மதம் மாறுறாங்க ப்ரோ, காசுக்காக மதம் மாத்துற கும்பல் ஊருக்குள்ள வந்து ஹிந்து மதத்துல உள்ளவங்களாம் அப்படியே மதம் மாத்துறாங்க ப்ரோ அப்படின்னு இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் எப்படி மைக்கு பிடிச்சி வெளில பேசுறாப்லையே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே அச்சு பேசுறாம சட்டமன்றத்தில் பேசினவர் தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். இதை மதமும் மதமாற்றம் புத்தகத்துல ஐயா தொல் திருமாவளவர்கள் இந்த புத்தகத்துல பதிவு பண்ணிருக்காப்புல, சட்டமன்ற குறிப்புகள் இருந்து எடுத்து அப்படியே பதிவு பண்ணிருக்காப்புல. இப்ப எம்ஜிஆரை பத்தி இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனா இது குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால எம்ஜிஆரை பத்தி இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் யாரு என்னங்கிறது. அந்த காலத்துல எவனுமே பேசுறாங்க, யாரோ 1-2 செய்தியாளர்கள் பேசுறாங்க எழுதுறாங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவாருன்னா கூட்டு போய் உள்ள அடிப்பாராம், தோட்டத்துல விட்டு அடிப்பாராம். இவர் சிஎம்மா இருக்கும் பொழுது அடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது அவருக்கு சீவி விட்டு பவுடர்லாம் போட்டு, இது பல பேர் மேடையில் வந்து பெருமையா சொல்லும் பொழுது எனக்கு பயங்கர கோபம் வரும். எனக்கு இது எவ்வளவு அராஜகம், இது அராஜகம். ஒரு செய்தியாளர் ஒரு பத்திரிகையாளரை கூட்டு கொண்டு உள்ள வச்சு அடிச்சிருக்காருனாக்கா இது அராஜகம் இல்லையா? அப்ப நீ பண்றது யாருமே எழுதக்கூடாது. அப்ப போரூர் பக்கத்துல உள்ள இடம் எதுக்கு எழுதி கொடுத்தன்னு எவனுமே கேட்கக்கூடாது உன்னைய. அப்ப இங்க உள்ள ஏரியை வந்து யாரோ ஒரு சாராய வரைக்கும் ஏன் எழுதி கொடுத்தன்னு சொல்லி யாருமே கேட்கக்கூடாது உன்னைய.
அப்ப நீ எது வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், யாராவது கேள்வி விட்டா உள்ள கொண்டு அடிப்பேன். அப்ப அடிக்கிறத போட்டுனாக்கா மற்ற பத்திரிகையாளர்லாம் எதுக்குப்பா எழுதிக்கிட்டு அவர் அராஜகாரப்பா அது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவருடைய உதவியாளர் ஒருத்தர் எம்ஜிஆரோட உதவியாளர் அவங்க மறுநாள் காலைல என்ன ஏதுன்னே தெரியாம தூக்கிட்டு போயிட்டாங்க அவரை. அவங்க மனைவி வந்து டெய்லி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அவர் கண்டுக்காம போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் என்னதுன்னு கேட்கும்போது ஐயா அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது அனுப்புறாரு. அது பின்னாடி ஏதோ ஒரு நிகழ்வு. இப்ப இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கலாம். ஏங்க அவர் கூட நடிச்சவங்களை குட்டி பத்தி பண்ணி அவ்வளவு வீடியோல சொல்றாங்க. இதே மாதிரி ஜெய்சங்கர் துப்பாக்கி எடுத்து சுடப்பட்டார் ஒரு தடவை. ஏன்னாக்கா ஜெயலலிதாவும் ஜெய்சங்கரும் நடிக்கிற படங்கள்ல ஃப்ரீ டைம்ல ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவர் நல்ல இங்கிலீஷ் தெரியும், இந்த அம்மா இங்கிலீஷ் பேசுவாங்க. அதனால புத்தகம் படிக்கிற பழக்கம் 2 பேருக்குமே உண்டு. அதுல பேசிக்கிட்டு இருக்காங்க சாதாரணமா. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல சேர் போட்டு பேசிட்டு இருக்காங்க. செய்தி போனவனே துப்பாக்கி எடுத்து கிளம்பியிருக்காரு. உனக்கு என்ன பையன் ஜெயலலிதா யார்கிட்ட பேசுறோம், உனக்கு என்ன முதல்ல? நான் என்ன கேட்கறேன், ஜெயலலிதா கட்சியில் வந்தாங்க அவ்வளவுதானே. இப்போ கட்சியில உள்ள பெண்கள் யார்கிட்ட பேசுறாலும் துப்பாக்கி எடுத்து கிளம்பிருங்களா? நீங்க எத்தனை பேர் விட்டு கிளம்பிருக்கீங்க நீங்க? அப்ப ஜெயலலிதா பேசும்போது நீ எது கிளம்புற? ஜெயலலிதா வந்து இப்ப கட்சியில் உள்ளவங்க மட்டும் இல்லையா அவனுக்கு? அப்ப யார் அவங்க? சரி இருக்கட்டுமே, ஜெயலலிதா பேசணும் எனக்கு உணவு துப்பாக்கி கிளம்பிடுவியா? இப்ப இவ்வளவு சம்பவங்கள் இப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்ப மட்டும் இல்ல, முன்னத்துல இருந்து அவரு ஒரு பவுடர் போட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அவரு. இப்ப விஜய்க்கு வரும், அவருக்கு என்ன வாக்கு சதவீதம்? அதே மாதிரி எம்ஜிஆர் தான் ஒன்று கம்பேர் பண்றாங்க. எம்ஜிஆர் 50% பிச்சை எடுத்துட்டு போனார்ல, அந்த மாதிரி இவரும் பிச்சை எடுத்துட்டு போறேன்னு. எம்ஜிஆர் யாருன்னு இப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா விஜய் யாருன்னு பேசுறதுக்கு நான் இனிமே ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் யாருன்னு இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்பவே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப மக்களை பார்க்க வரதுக்கும் நேரம் இல்ல. மக்கள் வந்து இங்க இயற்கை சட்டத்துல பாதிக்கப்பட்டு உசுறுகளை பலி கொடுத்து அவங்கள கால்நடைகள் பலி கொடுத்து வீடு இடிஞ்சிட்டு போய் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் பனையூர் தோட்டத்துக்கு வாங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாப்புல. ஏன் பாதிக்கப்பட்டவங்களை நீ தான் பார்க்க போனோம்? பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு இங்க வரவழைச்சு பாப்பியா? நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குற நீ? இல்ல உனக்கு முன்னால வர முடியாது, உனக்கு வேலை இருக்கு, இல்ல யாரு கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் நாய்க்குட்டி எப்படி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா நீ பார்க்க போகாது. எதுக்கு அரசியலுக்கு வர்ற? அரசியலுக்கு வந்தாக்க அம்மா போய் பார்க்க தான் வேணும். எம்ஜிஆர் போய் பார்த்தாருல, ரோட்ல போய் பார்த்தாரு, மக்களை வீட்டுல போய் பார்த்தாரு, வீட்டுல சாப்பிட்டுருக்காரு, கிளைகளோட கொஞ்சிட்டு போட்டோ எடுத்திருக்காரு. இவ்வளவு விஷயம் பப்ளிக் போய் தானே பண்ணாரு. அல்லது அந்த 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 பெரியம்மாவை வீட்டுக்கு கூட்டுவாங்க, நான் கொஞ்சம் மாதிரி போட்டோ எடுத்துக்கிறேன்னு ஸ்டுடியோக்கு வச்சு போட்டோ எடுத்தாரு. அவர் இல்ல மக்கள்கிட்ட போனாரு. அவர்கிட்ட விமர்சனம் இருக்கிறது வேற. ஆனா கம்பேரிட்டிவ்லி விஜய் வெர்சஸ் எம்ஜிஆர்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா இவரை விட அவர் மக்கள்கிட்ட போய் பார்த்திருக்காரு. அப்ப எம்ஜிஆருக்கு இல்லாத கூட்டம் உனக்கு வந்துருச்சா உச்சத்துல? இப்ப எம்ஜிஆர் கேரியர் உச்சத்துல இல்லாத விட நீ கேரியர் உச்சத்துல இருந்தியா? இப்ப கம்பேரிட்டிவ்லி சொல்றதுனால நான் கேட்கிறேன். அப்ப அவரே போயிருக்காருங்கிற போது நீ என்ன பெரிய ஜுஜிப்பி? நீ போ ராஜா, போக வேண்டிய ராஜா. இப்ப சரி, இப்ப எலெக்ஷன் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் பார்க்காம மக்களுடைய குறைகள் என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அண்ணாவை கொள்கை தலைவர்னு சொல்றாரு. அண்ணா என்ன சொன்னார்? மக்கள்கிட்ட போ, மக்களுக்கு என்ன தேவைன்னு பாரு, மக்களுக்காக போராடும், மக்கள் அங்கீகரிப்பாங்கன்றாரு. நீ என்ன சொல்றனாக்கா மக்கள் பனையூருக்கு வாங்க, மக்கள் இங்க வந்து என்னை பத்தி புரிஞ்சுக்குங்க, மக்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, மக்கள் நீ சிஎம் ஆக்குங்க நீ சொல்ற. இது அண்ணா சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டால இருக்குது. இப்படி அரசியல் பண்ற விஜய் 2026 என்ன ஆவார்? அவர் 0 வருங்க. எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, விஜய் போட்டியிற தொகுதியில அவர் மட்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது டக் ஆஃப் வாரா போகும். ஜெயிக்கிறத வாய்ப்புகள் இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. மற்ற தொகுதிகளில் 234 அவர் மட்டும்தான் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம். ஜெயிச்சாக்க மற்ற 233 சீமான் கட்சி மாதிரி டெபாசிட் தான் இழப்பாங்க. டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு கட்சியாகத்தான் அவங்க இருப்பாங்க. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, அதிமுக கூட கூட்டணிக்கு போவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்தோம். அதிமுக பாஜக கூட்டணி அதுதான் நம்ம கேள்வி. இப்ப அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக இன்னும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு. ஒருவேளை எலெக்ஷன் கிட்ட வரும் பொழுது இவங்க முடிவு பண்ண முடியாது. விஜய் வந்து அதிமுக கூட போறதா இல்லைன்னு இவங்க முடிவு பண்ண முடியாது. அமித்ஷா முடிவு பண்ணி ஏப்பா நாங்க கொஞ்சம் வெளியில வந்துக்கிறோம், நீ வந்து அதிமுக கூட்டணிக்கு போ, அப்படியே தூக்கி பாமக உள்ள போட்டுக்கலாம், அப்படியே கொஞ்சம் பெப்பருக்கு வந்து விஜயகாந்த் கட்சி தூக்கி உள்ள போட்டுக்கலாம், அப்படியே அப்புறம் சிண்டு சிம்பிள் தூக்கி உள்ள போட்டுக்கலாம், ஓரளவுக்கு சீட்டுகள் வர வச்சுக்கலாம், ஒரு எதிர்கட்சி அளவுக்கு நம்ம அதிமுக உட்கார வச்சுக்கலாம். நான் இருந்தாக்க ரொம்ப டேமேஜ் ஆகுது, அதனால நான் கொஞ்சம் இந்த தடவை வெளியே இருந்துக்கிறேன், நீ வந்து உள்ள போய் சப்போர்ட் பண்ணு தம்பிக்கு எடப்பாடிக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பர்மிஷன் வந்தாக்கா இவங்களை வெளியேற்றிட்டு அதுல வந்து அந்த பிளான் ஏ பிளான் பி இல்ல பிளான் பி பிளான் சியா இருக்கலாம். அதனாலதான் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்லல. இன்டர்வியூ முடிய போற மணி நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப தாவேகாவும் அதிமுகவும் கூட்டினா யார் முதலமைச்சர்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு. துணை முதல்வராக இவரு விஜய் வருவாரு அப்படிங்கறதா எனக்கு தெரிஞ்சு டிக்ளேர். விஜய் வந்து துணை முதலமைச்சரா வந்து தாவேகா கட்சி தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? அவங்க வந்து விரும்புறதே வந்து தலைவன் மாசு அப்படிங்கிறது தான். அவரு போய் துணை முதலமைச்சர், அது எடப்பாடி கிட்ட இதுக்கு எங்க என்ன சீமான் மாதிரி தான் பதில் சொல்லுங்க. ஏண்டா
எடப்பாடி கிட்டலாம் கையை கட்டி துணை முதலமைச்சர் நினைக்கிறேடா. ஓகே, இறுதியான கேள்வி. இப்போ தொடர்ந்து யூடியூபாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இது வந்து பயாஸ்டு மீடியாவாக மாறிடுச்சு தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து திமுக சொம்பு தூக்குறீங்க, எதிர்கட்சியை மேலே தான் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இது திமுகவை பார்த்து திட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடையாதா அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்குது. ஏன் அப்படி இல்லையா? இல்லைங்க, இப்போ முருகன் மாநாடு போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் ஒரு பெரிய எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை தான் நான் ஆதரிக்கிறேன். ஆனால் சில இடங்களில் வரும்போது அந்த விமர்சனம் இருக்கு, அந்த விமர்சனத்தை அப்பப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டியும் என்ன திமுகவுடைய சொம்புன்னு சொன்னாக்கா ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன்னாக்கா என்னை யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தன் கூட, நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவோம், ஒருத்தன் கூட என்ன பார்ப்பனிய அடிவரிடு ஒருத்தன் கூட இருக்கு ஒரு கமெண்ட் ஒரு பொருளை கூட போட்டது கிடையாது. இவன் RSS காசு வாங்கிட்டு பேசுறான்னு ஒருத்தவங்க கூட என்ன இது வரைக்கும் நேரடியாக என்ன கேள்வி கேட்டு கிடையாது, ஒரு பொருளை கூட வந்தது கிடையாது. இவன் சனாதனவாதி அப்படின்னு ஒருத்தவங்க கூட இதுவரைக்கும் என்னை பார்த்து ஒரு கேள்வி கூட எழுப்பினது கிடையாது. அதிகபட்சமா என் மேல சுமத்துற குற்றச்சாட்டு திமுக சொம்பு. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. என்னைய பார்ப்பனிய சொம்புன்னு சொன்னாதான் எனக்கு பிரச்சனை. ஆஹா, என்னுடைய ரூட்ல அதை பிரச்சனை இருக்கு. என்னுடைய RSS சொம்புன்னு சொன்னாக்க எனக்கு பிரச்சனை. ஐயோ, நம்ம இங்கே தவறு பண்றோம் போல. இவன் வந்து சனாதன மனித தர்மத்துக்கு ஆதரவா இருக்கான், இவன் வந்து ஒரு காஸ்டிஸ்டா இருக்கான், இவன் வந்து ஒரு பெண்ணடிமைத்தனமா பேசுறான் அப்படின்னாக்கா ஓகே, நான் எங்கேயோ தவறு பண்ணிருக்கேன், சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். திமுக சொம்புங்கிறது நான் தான் சொல்றேன். அப்பா திமுக கூட்டணி தான் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நான் சொல்றேன். 26 எலெக்ஷன் வரைக்கும் நான் திமுக எலெக்ஷன் தான் கூட்டணி. அதுக்கப்புறம் ஒருவேளை திமுக கூட்டணி மாறுனுச்சுனாக்கா என்னோட நிலைப்பாடு மாறும். இப்போ வரைக்கும் 26 வரைக்கும் திமுக கூட்டணி தான் நான் ஆதரிக்கிறேன். அதுல விமர்சனம் வரும்போது பண்ணிட்டு இருக்கேன். இதை தாண்டி சொம்புனாக்கா நீ சொம்பு அண்டாதுனாலும் சொல்லிக்கு. நீங்க வெளிப்படையா சொல்றீங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில். யூடியூபர்ஸ் எல்லாரும் அங்கதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 சேனல் இருக்கும் யூடியூப் சேனல்ஸ். அது எல்லாமே கொள்கை ரீதியாக எங்களுடைய சேனல்ஸ். அவங்க சொல்லிட்டு தான் அவ்வளோ பார்க்குறாங்க, நாங்கள் திமுக கூட்டணி ஜெயிக்க வேண்டும். வேணாக்கா அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சுனாக்கா அதிமுக ஆட்சி செஞ்சால் பரவாயில்ல, அதிமுகவை சீட்டில் உட்கார வச்சுட்டு பாஜகலாம் ஆட்சி புரியுறாங்க. லாஸ்ட்டாக எடப்பாடி அவர்கள் சிஎமாக இருக்கும் பொழுது பீஃப் சாப்பிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாகப்பட்டினத்தில் ஒரு பையனை கைது பண்ணாங்க. அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுறான், ஃபோட்டோ எடுத்து போட்டாப்புல அந்த பையன், நான் பீஃப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டாப்புல. இது வழக்கா போய் இதை போய் கைது பண்ணுறாங்க. எங்க பீஃப் சாப்பிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக பொருள் கைது. இது உத்தரப்பிரதேசல கைது அசால்ட்டா நடக்கும், சாகடிப்பாங்க. குஜராத்தில் நடக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள பீஃப் கறி சாப்பிட்டாலும் எப்படி கைது பண்ண முடியும்? இது எப்படி தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு? அதிமுக ஆட்சி புரிஞ்சுச்சாக்கா இது நடந்திருக்காது. அப்ப அதிமுக பேரை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சீட்ல உட்கார வச்சுட்டு ஆட்சி புரிஞ்சு எச்சராஜா இல்ல. அப்ப அன்னைக்குதான் என்ன பண்ணாங்கன்னாக்கா விசிகாவில் ஒரு போராட்டம் நினைக்கிறாங்க. அடுத்த வாரம் மாட்டுக்கறி திருவிழா தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த நபர்கள் பெரியார் அமைப்புகள் வந்து மாட்டுக்கறி திருவிழா நடத்தினாங்க. இதை விட ஒரு குடும்பம் சொல்றாங்க, கருப்பு சட்டை போட்டாக்கா கைது. எல்லாம் நம்ம மறந்துட்டோம். கருப்பு சட்டை போட்டா கைது. இந்த வடபள்ளி கிட்ட கமலா தியேட்டர் வாசல்ல போலீஸ் நிப்பாங்க. வரிசையா அந்த ஜங்ஷன் சிக்னல் ஜங்ஷன்ல போலீஸ் நிப்பாங்க. கருப்பு சட்டை போட்டு நீங்க பைக்ல போனாங்க நிப்பாட்டி உங்கள்ட்ட விசாரிச்சு ஐடி கார்டு வாங்கிட்டு தேவைப்பட்டால் கைது பண்ணுவாங்க. இது அதிமுக எடப்பாடி பேர்ல நடந்துச்சு. கருப்பு சட்டை போட்டா கைது, பீஃப் கறி தின்னா கைது. அப்ப அதிமுக ஆட்சியில உட்கார்றது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஆட்சி புரிந்தால் நீங்கள் ஆட்சியில உட்காரலாம். ஆனா உங்களை உட்கார வச்சுட்டு பிஜேபி ஆட்சி புரியுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிஜேபி வரக்கூடாது, பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுகவும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி. நன்றி.